ஹாய் குட்டீஸ், அழகா குட்டியா சுட்டியாக இருக்க என்னோட குட்டீஸுக்கு இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் தெரியுமா? ஆமாம் குட்டீஸ், உங்களுக்குள்ள என்ன திறமைகள் இருக்குன்னு நீங்கள் இன்றைக்கி யோசிக்க போகிறீங்க. ஆமாம் குட்டீஸ், சின்ன பையனா ஆடு மேய்க்கிறவனா இருந்த தாவீதுக்குள்ள திறமை ஒன்று ஒளிஞ்சிருந்தது. அதுதான் பாட்டு பாடுகிற திறமையும் இசையமைக்கிற திறமையும் அவருக்குள்ளே இருந்தது. அன்னைய நாட்களில் எந்த ஒரு கீபோர்டோ எந்த ஒரு இசை கருவிகளோ இல்லாமல் ஆண்டவர் நாமத்தை அவர் உயர்த்தினார். அதனால் அந்த இடத்துக்கு தாவீதை ராஜாவாய் மாற்றினார் நம்ம ஆண்டவர். இன்றைக்கி உங்களுக்குள்ள ஏதோ ஒரு திறமை ஒளிஞ்சிருக்கும். ஆமாம் குட்டீஸ், ஒரு சின்ன பாட்டு பாடுறது, இல்லை ஒரு கவிதை சொல்கிறது, இல்லை உங்களுக்கு இசை கருவிகளை வாசிக்கிறது, அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி கதை கூட சொல்லலாம் இல்லையா? ஆமாம் குட்டீஸ், இந்த மாதிரி பல திறமைகள் உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த திறமைகளை ஆண்டவருக்காக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு நடக்காத ஒவ்வொரு காரியங்களும் வாய்க்க பண்ணப்படும். உங்களுக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களும் சரியாக்கப்படும். ஆமாம் குட்டீஸ், நீங்கள் ஏதோ ஒரு தேவையோடு இருந்தீங்கன்னா தேவநாமத்தை உங்கள் திறமை மூலம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. அதனால் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். ஆமாம் குட்டீஸ், தேவநாமத்தை மகிமைப்படுத்த இது ஒன்று போதும் இல்லையா? அவர் சந்தோஷப்பட்டா நீங்களும் நானும் சந்தோஷப்படுவேன். அதனால் ஓகே குட்டீஸ், உங்கள் திறமைகளை வெளியே கொண்டு வாங்க, தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஓகே, பாய் குட்டீஸ்.